ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் விலாக். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேமுக்கு போகிறோங்க. எங்கேயோ தெளிவு கிடைக்குன்னு சொன்னாங்க. அதாவது பனைமரத்தை கல் அது வாங்க, அது போய் பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. அதை போய் தான் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்தா தெரியும், எக்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம். எத்தனை பேர் உங்களுக்கு எக்ஸில் பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், போகிற சுற்று வட்டாரத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போகிறோம். அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக அந்த பக்கம் ஒரு டேம் ஒன்று இருக்குது. அந்த டேம் அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே ஒரு தெளிவு வாங்கி அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது உடம்பு ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்ட்டு. ஆனால் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், பனைமரத்தை கல்லை பற்றி போட்டிருப்பேன். அது பெருசாக உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. நம்ம இயற்கையானதை போட்டால் கூட உங்களுக்கு வந்து பிடிக்கிறதில்ல போல். எப்படி சொல்கிறது, கெமிக்கல் அந்த மாதிரி ஏதாவது ரசாயனம் அந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு பிடிக்கும் போல். அதுதான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், 2 பேரும் வாக்கிங் வந்துட்டுருக்குறாங்க, தெரியும். நீங்கள் ரோட்டில் வரும்போது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், மாட்டு பண்ணை பார்த்துங்க. மாடு பாருங்கள், எது வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. நம்ம அதை போய் சும்மா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நல்லாயிருக்கு, அதுவும் ஜாலியாக போகிறதுக்கு. அதுவும் அந்த இதில் வண்டியில் போகிறதுக்கு. இங்கே பாருங்கள், டேம் பாருங்கள், காற்று அளிக்குது பாருங்கள். டேம் பாருங்கள், ஃபாரஸ்ட்மாக இருக்குது, பார்க்கறதுக்கு வேலைலாம் இருக்குது. தண்ணி பாருங்கள், தண்ணி கட்டுறது பார்த்திங்க அப்படி தண்ணியாக இருக்குது பாருங்கள். நல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஒருத்தர் வாக்கிங் வந்துட்டுருக்கிறாரு, ஒரு அண்ணா. வேறு அவர் வந்து தலைவர், துணைத் தலைவர். அவர் துணைத் தலைவர் வாக்கிங் போயிட்டுருக்கிறாரு. இங்கே பாருங்கள், தண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு நாளாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வண்டியில் போயிட்டுருக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு அட்டகாசமான ஒரு ட்ராவல். அதுவும் மனசு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. அதுவும் கல் குடிக்கும் அப்படின்ட்டு எப்படி இருக்கே தெரியாது அந்த டேஸ்ட்டு. வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே சாப்பிட்டேன், ஃபஸ்ட்டு ஒரு டைமு லைட்டாக சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அதுதான் மறுபடியும் நம்ம ஒரு டேஸ்ட் பண்ண போக போகிறோம். அங்கே பாருங்கள், டேம் நடந்ததுனால நிறையா மக்கள் பாருங்கள் டேம் பார்க்கறதுக்கு அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க பாருங்கள், வரிசையாக பாருங்கள். கார்லேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். காலையிலே பாருங்கள், 2 கார் நிற்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஜாலியாக இருக்கிறாங்க பாருங்கள். அது சரக்கு சாப்பிட்டு செம்ம ஜாலியாக இருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். தயவுசெய்து இந்த மாதிரி ரொம்ப சரக்கு சாப்பிட வேண்டாம், லிமிட்டாக சாப்பிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு போகிறது நல்லது. ஏன்னா ரொம்ப சாப்பிட்டு டேமில் இறங்குறேன், மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு இறங்கிறாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டேஞ்சரு. இதெல்லாம் இங்கெல்லாம் கிட்டத்தட்ட பயங்கர ஆழமாக இருக்குது தண்ணி. இதெல்லாம் பார்க்குறதுக்கு தண்ணி மேலே தெரியும் இருக்குது, ஆனால் பயங்கர ஆழமாக இருக்குது தண்ணிங்க. பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், தண்ணி பாருங்கள். அப்படியே ரயில்வே ட்ராக் பக்கம் தெரியும் பாருங்கள். அடியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் அடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள், நல்லா தெரியும். ரயில்வே பிரிட்ஜு அடியில் தெரியும் உங்களுக்கு தண்ணி. ஏன்னா நான் வண்டியில் போயிட்டுருக்கேன், சில வீடியோலாம் உங்களுக்கு தெரியாது, காமிக்க முடியல சரியா. ஏன்னா கேமரா பிடிச்சிருக்கு இருந்தால் அது கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு க்ளியராக எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா நான் வண்டியும் கண்ட்ரோல் பண்ணணும், கேமராவும் பிடிக்கணும், ரொம்ப டேஞ்சரு. அதனால் மறக்காமல் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க. ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ இல்லை ஏதாவது குறைகள் ஏதாவது நிறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள், நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்ம தொப்பையார் டேம் வந்துட்டோம்ப்பா. இதுதான் தொப்பையார் டேம். பஸ் இங்கே தான் 5 வருங்க. 5 தருமபுரி வண்டிங்க தான் வளைஞ்சு போவோம். தொப்பையார் அணை நீர் தேக்கம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். இங்கே பாருங்கள், தெரியும் உங்களுக்கு நல்லா. இந்த இதெல்லாம் நம்ம கீழே போயிட்டுருக்கோம். கல் ஏன்னா கீழே தான் கிடைக்கும், அங்கே தான் போகிறோம் நம்ம. இங்கே பாருங்க, பவர்ஃபுல்லான ஒரு முனியப்பன் கோயிலுங்க இது. நிறையா பேருக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், நாய்க்குட்டி பாருங்கள், நேற்று நான் பார்த்தேன். அங்கே பாருங்கள் உட்காந்துருக்கு பாருங்கள். இதுதான் பவர்ஃபுல்லான முனியப்பன் கோயில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். ரோடு கொஞ்சம் சரியில்லை, தூக்கி அடிக்குது. இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் பாருங்கள், பால் கணை தூக்கிட்டு சும்மா பால் ஊற்றுறதுக்கு இறந்து போயிட்டுருக்கிறாரு, அடித்து ஓட்டிட்டு இருக்கிறாரு வண்டியை. அப்படியே ஒரு போய் டெரராக பார்த்துட்டு போகிறவர். இதான் நாம் ஏதோ பாலை குடிச்சிட மாதிரி. நாம் குடிக்க போகிறது கல் பால். இந்த பால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ பாருங்க, சரியான இறக்குங்க. கொஞ்சம் வண்டி பிரேக் பிடிச்சி ஒரே கையில் ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்கு தான். வேறு ஜோல்டி கல் மூலியமாக்குது. இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பக்கம் போகிற ஒரு ஊராக இருக்குது. ஆனால் இது நம்ம நல்லா தான் எடுத்து போடுவோம், ஆனால் பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், டேம் பாருங்கள், பார்க்குறதுக்கு வேலைலாம் இருக்குது. இங்கே அந்த புறம் இங்கே தான் இருக்கிறனாரு. இங்கே அந்த புறம் இங்கே காணோம். மரங்கள் தான் இருக்குது, பார்த்தா தெரியும். பனை மரம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த புறம் இங்கே தான் இங்கே இருக்கிறனாரு. அந்த புறம் இங்கே காணுமே.
வாங்க அப்படியே கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம், மேலேக்குன்னு இருக்காங்களா பார்ப்போம். இதாங்க டேமுக்கு மேலே கதவு போகிற வழி. இங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள், சொலிசிலிருந்து வரும் தண்ணி. சொலிசிலுங்கிறத ஓப்பனம்ல இப்போ பாருங்கள். இப்போ டேம் வீடு மேலே ஏறிட்டுருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலாக இருக்குது. வளைவு அப்படி த்ரில்லிங்கான ஒரு வளைவு. அது ஒகேனக்கல் போகிற மாதிரி ஒரு வளைவு பாதை. வண்டி அப்படியே முக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வண்டி அப்படியே அணத்ததை பார்த்துக்கோங்க. எக்ஸில் பாருங்கள் வண்டி எவ்வளோ 10க்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்லா பாருங்கள் டேமுக்கு வந்துட்டோம். கதவு தெரியுது பாருங்கள். இங்கே தான் வர சொன்னார், ஆனால் வரல. எதுங்க ஒரு கால் பண்ணிக்கலாம், கேமரா கட் பண்ணிவிட்டு. ஒரு அண்ணா நடந்து வந்துட்டுருக்கிறாரு வேறு. அவங்களாம் பார்த்தா அவனும் பிடிங்கி சாப்பிட்ருவாங்க. ஏன்னா கல் கிடைக்கிறதுலாம் இப்போ ரொம்ப ரேரு. அதான் அது தெளிவாக கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அது இவங்ககிட்ட வந்து ரொம்ப தெளிவான கல். அப்படியே வாங்க கொஞ்சம் நேரம் இந்த டேமில் பார்ப்போம். இங்கே தான் வர சொன்னார். வண்டி ஆஃப் பண்ணிடலாம். இங்கே தான் வர சொன்னார், ஆனால் எங்கே இருக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஃபோன் பண்ணோம். நிறுத்திலாண்ணா நிறுத்திலாண்ணா. தண்ணி தந்துட்டோண்ணா. இப்போ ஓப்பன் பண்ணிட்டோங்கண்ணா. தண்ணி ஓப்பன் பண்ணவேலாம். எங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பார்த்தேன், தண்ணி ஓப்பன் ஆகலை. இன்றைக்கி பாருங்கள் சும்மா டேமில் தண்ணி பிச்சுட்டு போகுது பாருங்கள். ஒரு கதை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள் தண்ணி ஒரு லெவல் பாருங்கள், வேறு லெவலாக போகுது பாருங்கள். எல்லாம் போனால் அடிச்சே போயிடும், ஆள் அடிச்சே போயிடும். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் போகுது பாருங்கள். நேற்று வந்தேன், தண்ணியும் ஓப்பன் ஆகலை, சும்மா இருந்தது, தண்ணியே போகல. இங்கே பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் தண்ணி வேலை அடிச்சு போகுது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதே மாதிரி இப்படி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் வெயில் வந்து கிளார் அடிக்குது, அதனால் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக வீடியோ கிளியராக எடுத்து போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு நீர்வீழ்ச்சி பார்க்கலாம். அப்படியே தண்ணி சும்மா சறுக்கிட்டு போவோம். இப்போ வாங்க அதை தான் போய் பார்க்குறது போயிட்டுருக்கேன். ஏன்னா நேற்று தண்ணி வரல, அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இருக்கிற தண்ணி சும்மா சளிச்சிட்டு இருந்தது. இப்போ தண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுனால பார்க்குறது நல்லாயிருக்கும். வாங்க அதை பார்க்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு எக்ஸல் நினச்சிட்டு இருக்குது. இது நம்புறதில்ல அந்த வண்டி. இங்கே பாருங்க, சும்மா மழை பெஞ்சதுனால அந்த காடுகள்லாம் பச்சை பசேனுக்குது. மழை வேகம் மாதிரி அப்படியே சும்மா வறண்டு போய் இருந்தது பூமியெல்லாம். ஒரு சொட்டு சொல்கிறது 10,000 லிட்டர் தண்ணி ஊற்றினா கூட அப்படியே பூமி உறிஞ்சக்கூடிய தண்ணி அப்போ இருந்தது. இப்போ தான் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலையும் எனக்கு வேணாம் தண்ணி அப்படின்ற மாதிரி பூமி இருக்குது பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் நீர்வீழ்ச்சி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதாங்க நீர்வீழ்ச்சி பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் அந்த குதிக்கு தண்ணி இறங்குறதாவில் பாருங்கள். அந்த காட்சியை தான் பார்த்துட்ருக்கோம் லைவில். எதுவும் வேறு லெவலாக இருக்குது, செம்மையாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், வா சூப்பருங்க. அதை பார்த்தா நல்லா தெரியும். இங்கே பாருங்கள் அந்த இடத்துல கேனை பாருங்கள். அதான் அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாமல் அப்படியே ஒரே இடத்துல நிற்கிது. அதை பார்த்தா அந்த காட்சி வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி இறங்குது பாருங்கள். அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லைவில். இங்கே பாருங்கள் இதாங்க நீர்வீழ்ச்சி கருக்கு பள்ளம் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் வா கஷ்டமாக இருக்குது பார்க்கறது, வேறு லெவலாக இருக்குது அந்த காட்சியை பார்க்குறதுக்கு. அதுவும் தண்ணி பாருங்கள், அதுவும் ஒகேனக்கல் போகிற மாதிரி கீழே குதிச்சு எப்படி சொல்கிறது கல் எப்படி சொல்கிறது தண்ணி எப்படி போய் பாருங்கள். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, வேறு லெவலாக இருக்குது இந்த மாதிரி காட்சியை பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம நினச்ச மாதிரியே நம்ம கல் வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தா தெரியும், இதாங்க கல். நம்ம வீடியோ எடுக்கணும்னு பார்த்தோம், அவர் ப்ரோ வந்துக்கிட்டே வேணான்ட்டார். அதனால் பாருங்கள் நம்ம கல் மட்டும் வாங்கி வச்சிட்டோம். அது சாப்பிட்றலாம், எப்படின்னு டேஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. மூடியை கட்டிடுவோம் போது. இது இயற்கையானது, முற்றிலும். இது டாக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். இது வந்து ஹார்ட் பீட்டுக்கு ஹெல்த்தியானது. இங்கே பாருங்கள் எப்படி சொல்கிறது, நுர பாருங்கள், எப்படி பார்த்து பாருங்கள், பார்த்தா தெரியும். இது எந்த கலப்படமே கிடையாது. நீங்கள் நினைக்கிற கோட்டரமெல்லாம் இந்த எந்த மிக்சிங்லாம் கிடையாது, இயற்கையாக விளைய வர்றது. செம்மையாக இருக்குதுங்க, வேலோலாம் இருக்குது. மறக்காமல் இது உங்களுக்கு பனைமரத்து கல் பிடிக்கணும், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு டாட்டா பை ஃப்ரெண்ட்ஸ்.